Hello friends, welcome to Kavi Foods. இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स. பொட்டேட்டோ ஸ்மைலி செய்யிறதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கை வேக வச்சிட்டு தோல் நீக்கி எடுத்துர்க்கறேன். இப்போ நான் உருளைக்கிழங்கை மசிச்சு எடுத்துர்க்கறேன். இது கூட இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன் ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூட 4 டேபிள்ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் வந்து கடைகளில் கிடைக்கும், இல்லைனாலும் நம்ம வீட்டிலேயே பிரெட்டை வாங்கி காய வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இனி இது கூட காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா இல்லைன்னா பரவாயில்ல, மிளகாத்தூள் இது மட்டும் போதும். இதில் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு பிசையும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் 2 டேபிள்ஸ்பூன் பிரெட் கிரம்ஸை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இனி வந்து இதை தேய்ச்சிக்கலாம். வெஜிடபிள் கட்டர் எடுத்துருக்கிறேன், அதில் எண்ணெய் தடவிடுறேன். தடவிட்டு அந்த மாவை இதில் பரப்பி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு அதை வந்து கையாலேயே நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா அமுத்தி விடலாம். இது வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இப்போ கையில் பரப்புனதுக்கப்புறம் பூரிக்கட்டையை வச்சு அப்படியே சமப்படுத்தி விட்டுறலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்போ இதை வந்து ஏதாவது ஒரு மூடி இல்லை கப்பு வச்சு நல்லா ரவுண்டு பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த ரவுண்டு பண்ணினதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற மாவை எடுத்து திருப்பி அந்த இன்னும் மாவு இருக்குதுல்ல அது கூட சேர்த்து நம்ம மறுபடியும் கலந்து செஞ்சுக்கலாம். இப்போ அந்த மீதி இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த ரவுண்டாக செஞ்சதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா வரும். இப்போது எல்லா மாவுலேயும் நான் தேய்ச்சி இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி வந்து ஸ்மைலி போட்டுக்கலாம். அதுக்கு வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கங்க. நான் வந்து பென்சில், ஷார்ப் பண்ணாத புது பென்சில் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்டாக கிடைக்கிற மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு 2 ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வாய் வந்து இப்படி போடுற மாதிரி நல்லா வளைச்சி விட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு டைமில் 5-6 போட்டுக்கலாம், போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கே நல்லா ஸ்மைலி ஃபேஸோடு இருக்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது. இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு, இனி திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாமல் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இது 2 சைடும் வெந்துருச்சு, இனி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இருக்கிற மாவையெல்லாம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மைலி ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கெச்சப்போடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.